கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து தம்முடைய 12 சீஷர்களிலே முக்கியமானவர்களுக்கு தன்னை உயிர்த்தவராக ஜீவனுள்ளவராக அவர்களுக்கு காண்பித்தார். அவருடைய சந்தேகங்களை எல்லாம் நீக்கி போட்டார். எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்தோம். ஆனால் நடந்ததான சம்பவம், இயேசுனுடைய பிரியமான சீஷன் தன்னுடைய நிருபத்தில் சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறதான வார்த்தை, பேதுரு என்கிறதான பிரதான சீஷன் அவர்களை பார்த்து, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னார், என்று அழைப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கொடுத்ததான அழைப்பு என்ன? நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இருப்பேன். என்னுடைய உபதேசத்தை உலகமெங்கிலும் கொண்டு போய் சுமந்து செல்கிறவர்கள். பேதுருவை பார்த்து சொன்னார், உன்மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொன்னார். எல்லாமே காற்றோடு போய்விட்டது. ஆனால் அவர்கள் செய்ததான காரியம், தங்களுடைய ஜீவனத்துக்காக, ஆகாரத்துக்காக அவர்கள் மறுபடியுமாக நாங்கள் என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டு மீனை பிடிக்கப் போகிறார்கள். அப்பத்தையும் மீனையும் அற்புதமாக கொடுத்து இயேசுவை மறந்து போய் சென்றார்கள். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவர்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் இருந்திருந்தோம்னா நிச்சயமாக அப்படி செய்திருக்க மாட்டோம் என்று சொல்லுவோம். ஆனால் பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை தடவை ஆண்டவரை நம்ம பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறோம், அவரை மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம், பின்வாங்கி போய் ஒரு பேக் ஸ்லைட் பண்ண லைஃப்பில் இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சீஷர்கள் அப்படி செய்தார்னு சொன்னால் அவருடைய சூழ்நிலை அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக அவர்கள் சாட்சியாக இருக்கின்ற வேளையில், பல தடைகள் வருகிற வேளையில் இயேசுவை பின்பற்றாமல் பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி யாராவது இருப்போம்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு அறிவுரை கூறுகிறார். நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், எங்களை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அவர் தான் பலன் கொடுப்பவர், அவர் தான் உதவி செய்கிறவர். அவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆண்டவரே, மற்ற சீஷர்கள் அவர்கள் பின்வாங்கி போனார்கள், அவர்கள் பின்மார்க்கத்தில் போனார்கள் என்று பார்க்கிறோம். நாங்களும் அப்படி இல்லாதபடிக்கு உம்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் ஒரு சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.